ஆண் சிங்க தலையும் ஒரு பெண்ணுடைய உடலையும் கொண்ட மகா பிரத்யங்கிரா தேவி. மகா பிரத்யங்கிரா தேவி எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவ மகா பிரத்யங்கிரா. இந்த பிரத்யங்கிரா அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இதுக்குள்ள விஷ்ணு அம்சமும் வரும், சிவ அம்சமும் வரும். ஒரு தெய்வம் உக்கரமாகி வந்து இறங்கி வதம் பண்ணிருச்சுன்னா அந்த உக்கரத்தை தணிக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். அந்த உத்தரத்தை தணிக்கல அந்த தெய்வமே கூட உலகத்தை அழிச்சிடும். இந்த பிரத்யங்கிரா தேவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப பிரத்யங்கிரா தேவி கிட்டே அவங்க கேக்குறாங்க, அம்மா உன்னோட வரலாறு சொல்லுங்க, உங்களை நாங்க எப்படி கும்பிடணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த புராண கதைகளை எடுத்து இதுல உக்கர பிரத்யங்கிரா தேவின்னு ஒருத்தர் இருக்கா, அவளுக்கு நான் ஹோமம் பண்ணிட்டேன் அப்படின்னா ராமனையே ஜெயிக்கக்கூடிய ஒரு பலம் வந்துடும். மகா பிரத்யங்கிரா தேவிக்கு ஹோமம் என்ன? மிளகாய்கள் தான். அதுலயும் காளி, பிரத்யங்கிரா இந்த மாதிரி கணங்களுடைய படங்கள் வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சாஸ்திரம் இருக்கு. இந்த மகா பிரத்யங்கிரா தேவி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இவங்களை யாரெல்லாம் வழிபடுறது ரொம்ப சிறப்பை தரும்? மெயினா பாதிக்கப்பட்டவர்கள், செய்வன, பில்லி சூனியம், திருஷ்டி, கண்ணுக்கு தெரியாத எதிரி தொல்லை. அது போல இந்த பிரத்யங்கிரா தேவியும் நம்ம ஒரு வாட்டி வழிபட ஆரம்பிச்சுட்டு சரியா அதை கண்டினியூ பண்ண முடியலன்னா இவங்களுடைய சாபத்துக்கும் ஆளாக நேரிடுமா மேம்? எந்த தெய்வமும் சாபம் கொடுக்காது. இந்த வேண்டுதல் வச்சுட்டு செய்யலனாதான் சில தடைகளை கண்டிப்பா காட்டும். பிரத்யங்கிரா தேவியோட சிலைகளை வீட்டுல வச்சு வழிபடலாமா மேம்? கண்டிப்பா கூடாது. வணக்கம் மேம். வணக்கம். ஆண் சிங்க தலையும் ஒரு பெண்ணுடைய உடலையும் கொண்ட மகா பிரத்யங்கிரா தேவி, ரொம்ப உக்கிரமான தெய்வம்னு அறியப்படுற இந்த தெய்வம் கிட்ட என்ன வேண்டுனாலும் சீக்கிரம் நடக்குது அப்படின்னு பல பேர் சொல்றத நானே என்னோட காதால கேட்டிருக்கேன். அப்போவே அந்த தெய்வம் குறித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. அந்த தெய்வம் குறித்து, அந்த பிரத்யங்கிரா தேவி அம்மன் குறித்து நீங்க நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும் மேம். கண்டிப்பா. அதுவும் யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு இதை பேசக்கூடிய பாக்கியது கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். மகா பிரத்யங்கிரா தேவி எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவ மகா பிரத்யங்கிரா. அதாவது இந்த பிரத்யங்கிரா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள விஷ்ணு அம்சமும் வரும், சிவ அம்சமும் வரும். அதாவது ஹிரண்ய கஷபுடைய மகன் பக்த பிரகலாதா. இந்த பக்த பிரகலாதர் அப்படிங்கிறது முழுக்க விஷ்ணுவையே வழிபாடு பண்ணவர். தான் தந்தையுடைய கண்டிப்பையும் மீறி எவ்வளோ கண்டத்தில் தப்பிச்சு வந்தவர். அவர் கடைசி நேரத்தில் தூண்லையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பாருன்னு சொன்ன உடனே எடுத்து இடித்த உடனே, தூணை உடைச்ச உடனே வெளிவந்தவர் நரசிம்மர். க்ஷண நேரத்தில் வந்தவர். அப்படி வந்தவர் இரண்யகசிபுவை அழிச்சிட்டார். ஓகே, உடனே ஸ்டோரி எண்டு கார்டு போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு தெய்வம் உக்கரமாகி வந்து இறங்கி வதம் பண்ணிருச்சுன்னா அந்த உக்கரத்தை தணிக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். அந்த உத்தரத்தை தணிக்கல அந்த தெய்வமே கூட உலகத்தை அழிச்சிடும். அப்போ தேவர்கள் எல்லாம் பயந்துட்டாங்க, இவர் என்ன செஞ்சாலும் தணிக்க முடியல நரசிம்மரை, உக்கர நரசிம்மரை. அப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லி போய் விஷ்ணு பகவான் கிட்ட உட்கார்ந்த உடனே, விஷ்ணு பகவானோட அம்சம் தானே நீங்கள் பாருங்கன்னு சொல்லும்போது போய் சிவனை பாருங்கன்னு சொன்னாங்க. சிவன் கிட்ட போய் கேட்ட உடனே சிவபெருமான் எடுத்த அவதாரம் தான் சர்பேஸ்வரர். இந்த சர்பேஸ்வரர் எப்படி இருப்பாருன்னா, இங்க நரசிம்மர் ஆண் சிங்க முகத்துல ஒரு மனித ரூபத்துல இருப்பார். இந்த சர்பேஸ்வரர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனித ரூபம், ஒரு மிருக ரூபம், ரெக்கைகள் கொண்ட பறவை ரூபம், முக்கோணமா இருப்பார். அந்த சிவன் உக்கிரத்தோட சர்பேஸ்வரரை எடுத்து சூலினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்பால வலது பக்கம் உட்கார வச்சுட்டு நரசிம்மரோட சண்டை போடுறார், கோபத்தை தணிக்கிறதுக்காக. ஆண்டு காலம் போது தணிக்க முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துக்கு வரும்போது பிரத்யங்கிரா தேவியை உதிக்கிறார். இந்த பிரத்யங்கிரா தேவி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல கோடி காலங்களுக்கு முன்னாடி பிரத்யங்கர எங்கர அப்படின்ற 2 ரிஷிகள் இதுதான் தெய்வம்னு இல்லாம ஒரு புதுவிதமான, அதாவது ஒரு புதுமையான சக்தி கொண்ட ஒரு அம்பாள் வேணும் அப்படின்னு தவம் புரியுறாங்க. அந்த தவம் புரியும் போது உதித்தவள் தான் பிரத்யங்கிரா தேவி. அப்போ பிரத்யங்கிரா தேவி கிட்டே அவங்க கேட்குறாங்க, அம்மா உன்னோட வரலாறு சொல்லுங்க, உங்களை நாங்கள் எப்படி கும்பிடணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த சர்பேஸ்வரர்
சூலினியை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாங்க, இடது பக்கம் இப்போ உக்கிர பிரத்திங்கராவை எடுத்துக்கிட்டாங்க. இந்த மூணும் சேர்ந்த உடனே நரசிம்மருடைய கோபம் தணிஞ்சிருச்சான், சரணாகதி அடைஞ்சிட்டாராம். அப்படி வந்தவ தான் இந்த உக்கிர பிரத்திங்கரா தேவி அப்படின்னு அவளோட வரலாறை சொல்லும் போது, அப்ப இந்த 2 ரிஷிகளால இயக்கப்பட்டது தான் இவளுக்குடைய மந்திரங்கள், இவளுக்கு உண்டான வழிபாடு முறைகள். அப்போ இதே இதை வந்து ராமபிரானோட பிறப்புலயே இந்த விஷயம் இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராவணனுடைய மகன் இந்திரஜித், அந்த இந்திரஜித் வந்து இந்த புராண கதைகளை எடுத்து இதுல உக்கிர பிரத்யங்கரா தேவின்னு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு நான் ஹோமம் பண்ணிட்டேன் அப்படின்னா ராமனையே ஜெயிக்கக்கூடிய ஒரு பலம் வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து ஹோமத்தை நடத்துறாரு. மகா பிரத்யங்கரா தேவிக்கு ஹோமம் என்ன? மிளகாய்கள் தான். மிளகாய்களை போட்டு ஹோமம் நடக்க நடக்க அனுமாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த ஹோமத்தை கலைச்சி விட்டுட்டார். இது புராண கதையில ராமாயணத்துல ஒரு கண்டத்துல இது வரும். அப்போ அனுமார் கழிச்சு விட்ட உடனே அந்த ஹோமம் வந்து நின்று போச்சு. அந்த ஒரு இதுல தான் ராமன் வந்து எல்லாரையும் அழிச்சதாக சீதா தேவியை கூட்டிட்டு வந்ததாக ஒரு கதையும் உண்டு. அப்போ இந்த பிரத்யங்கரா தேவி அப்படிங்கிறவளை வந்து மனமுருகி நின்று கும்பிட்டா கண்டிப்பா, அதாவது ஏன் உக்கிர தெய்வங்களை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது, வீட்டில் கண்டிப்பா உக்கிர தெய்வங்கள் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவன் வந்து கொண்டுடுவானா? கிடையவே கிடையாது. வீட்டுக்குள்ள சண்டைகளும் இருக்கும், மகிழ்ச்சிகளும் இருக்கும், ஆனந்தமும் இருக்கும். இன்னைக்கு பங்காளி சண்டை நடந்துட்டு இருக்கோம், ஒரு வாரத்துல சேர்ந்துருவாங்க. ஆனா அந்த சண்டை நடக்கும்போது என் பக்தனை இவன் பேசிட்டானேன்னு சொல்லி உக்கிர தெய்வம் வந்து அடிச்சிருமா. அதனாலதான் வீட்டுக்குள்ள வந்து உக்கிர தெய்வங்கள் வைக்கக்கூடாது. அதுலயும் காளி, பிரத்யங்கரா இந்த மாதிரி கணங்களுடைய படங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சாஸ்திரம் இருக்கு. அப்ப இந்த பிரத்யங்கராவை போய் கோவில்ல போய் எப்போ இவ உக்கிரத்துக்கு அதாவது உக்கிர பிரத்யங்கரா இவளை எப்படி கும்பிடணும்? செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல இந்த பிரத்யங்கரா தேவி கிட்ட போய் யாரெல்லாம் தீபம் போடுறாங்களோ, என்ன பிரச்சனைக்காக தீபம் போடுறாங்களோ, போட்டதுலேருந்து 11 நாளுக்குள்ள அவங்களுக்கு உண்டான பாதை என்னன்றது தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மகா பிரத்யங்கரா தேவி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இவங்களை யாரெல்லாம் வழிபடுறது ரொம்ப சிறப்பை தரும்? மெயினா வந்து பாதிக்கப்பட்டவர்கள், செய்வன, பில்லி சூனியம், திருஷ்டி, கண்ணுக்கு தெரியாத எதிரி தொல்லை. சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல கம்பெனிஸ் போயிட்டே இருக்கும், நல்ல வியாபாரம் ஆயிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பொருட்கள் இருக்கு, ஒரு சில மிருகத்தோட கொழுப்புகளை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சு ஒரு சக்கரம் வரைஞ்சிட்டாங்கன்னா அந்த இயங்காது. அது பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி நெகட்டிவும் கண்டிப்பா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற இடத்துல, கம்பெனிஸா இருக்கக்கூடிய இடத்துல பிரத்யங்கரா போட்டோ வைக்கலாம், பிஸ்னஸ் பண்ற இடத்துல பிரத்யங்கரா போட்டோ வைக்கலாம். இப்போ ஒரு தெய்வத்தை நம்ம வழிபட ஆரம்பிச்சுட்டு அது சரியா வழிபடாம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தெய்வத்துடைய சாபத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இந்த பிரத்யங்கரா தேவியும் நம்ம ஒரு வாட்டி வழிபட ஆரம்பிச்சுட்டு சரியா அதை கண்டினியூ பண்ண முடியலன்னா இவங்களுடைய சாபத்துக்கும் ஆளாக நேரிடுமா மேம்? எந்த தெய்வமும் சாபம் கொடுக்காது, ரிமைண்ட் பண்ணும். அதாவது இப்போ நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறோம், புத்திர பாக்கியமே இல்லைன்னு இருக்கு, குழந்தை பிறக்க மாட்டேங்குது, டாக்டருக்கு செலவு பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், ஒரு கொஸ்டின் வரும். அப்போ எடுக்கும்போது ஒரு பெண் தெய்வ வழிபாடை விட்டுருப்பாங்கன்னு வரும். நினைவூட்டும் இறைவன். அதை வந்து ஜோதிடர் வந்து நினைவூட்டுவாங்க, இந்த மாதிரி இருக்குங்க போய் கும்பிட்டுட்டு வாங்கன்னு. அதையும் மீறி அவங்க செய்ய முடியலன்னா அது கர்மா. அப்போ அந்த தெய்வம் வந்து நிற்குது, ஆனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிற்குது, இவன் வழிபாடு பண்ணலை, இதுதான் விஷயம். அப்போ என்ன செய்யணும்? ஒரு மனுஷன் யார் யாரை கும்பிடணும்? இஷ்ட தெய்வம், குலதெய்வம், எல்ல தெய்வம், அதே போல் சந்திரனுக்கு உண்டான அதிதேவத தெய்வம். இந்த தெய்வங்களை ஒரு மனுஷன் கரெக்டாக கும்பிட்டுட்டு வந்தாலே அவன் எந்தெந்த தெய்வங்களை கும்பிடணும் அப்படின்ற ஒரு திடீர்னு வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்டு வருவாங்க, இந்த பிரத்யங்கரா தேவியோட குங்குமம் நான் கோயில் போயிட்டு வந்தேன். அப்போ அந்த அம்பாள் அங்கே வந்து பிரசத்தி ஆவரா, உனக்கு பாதைக்கு துணைக்கு வரான்றது அர்த்தம். அப்போ இறைவனை வந்து அதுக்கு தான் வந்து பாருங்க, 9 வாரம் விளக்கு போடுங்க போதும், 3 வாரம் விளக்கு போடுங்க போதும், 5 வாரம் விளக்கு போடுங்க போதும். இல்லையா? ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா ஒரு நாள் போனாலும் சரி மனசார கும்பிடும். இந்த வேண்டுதல் வச்சுட்டு செய்யலைனாதான் சில தடைகளை கண்டிப்பா காட்டும். இப்போ சமீப காலமாவே எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தெய்வத்துடைய சிறப்பு தெரிஞ்சிருச்சு, இல்ல சோசியல் மீடியால அந்த தெய்வம் பத்திய நிறைய விஷயங்கள் ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னா உடனே அந்த அம்மனுடைய சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வராகியோட சிலை வந்து அதிகமா விற்றுது. இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம இந்த பிரத்யங்கரா தேவியோட சிலைகளை வீட்டுல வச்சு வழிபடலாமா மேம்? கண்டிப்பா கூடாது. பூஜரும் தனியா இருந்தா கூட பிரத்யங்கரா தேவி, வாராகி தேவி உங்கள் சிலைகளை
வீட்டில் வைக்கக்கூடாது. இது கண்டிஷன். அதே போல் பிரத்யங்கிரா தேவி இருக்கக்கூடிய கோவிலில் போய் கும்பிடலாம். இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரே கோயில். நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது இதுதான். கும்பகோணத்துலேருந்து 2 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஐயாவாடின்ற ஊரில் அஷ்ட மயானத்துக்கு நடுவில், அஷ்ட பைரவருக்கு நடுவில் நல்ல கிரீடமாக மண்டவோட வச்சுட்டு அமர்ந்திருப்பா பிரத்யங்கிரா தேவி. போய் நின்ன நேரத்தில் யார் போய் நின்னாலும் சரிங்க, தன்னை மீறி ஒரு கண்ணீர் வரும். அது என்ன தெரியுங்களா? அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அவ வந்து கண்கள் வழியாக எடுக்கிறான்னு அர்த்தம். அதை பார்த்து கும்பிட்டுட்டு அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாலே போதும். நான் வாரம் போவேன், நான் எதுக்கும் போவேன். அமாவாசை அன்னைக்கு போங்க, அங்கே ஹோமம் நடக்கும். மிளகா வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கா, நாள் நைட்டு மிளகா வாங்கி வீட்டில் நடுமத்தியில் வைங்க. காலையில் கிளம்பி போகும்போது எடுத்துகிட்டு போய் அந்த ஹோமத்தில் போட்டுருவாங்க. சின்ன சின்ன ரெமிடிஸ்லேயே அம்பாலோட அருள் கிடைக்கும். இந்த ஹோமம் செஞ்சாதான் கிடைக்கும்ன்றது எந்த இதுலேயும் கிடையாது. எப்படி அதான் வாழ்வியல் பரிகாரம்னு இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வர மாதிரி தாந்திரிக பரிகாரங்களும் சில விஷயத்துல நிறைய சக்சஸை கொடுக்கும் செலவில்லாமல். இப்போ ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடுறதுக்கும் ஒவ்வொரு கிழமைகள் வந்து சிறந்த கிழமையா இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சிவனை வழிபட சனிக்கிழமை சிறந்தது, அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்ற மாதிரி பிரத்யங்கிரா தேவி வழிபாட்டுக்கு எந்த கிழமை சிறந்தது மேம்? செவ்வாய்க்கிழமை. மங்கள ரூபிணி அவ, மங்களத்தையும் வீரத்தையும் கொடுக்கக்கூடியவ. இதே பிரத்யங்கிரா தான் நரசிம்மி அப்படின்னு சொல்லி அஷ்டலட்சுமியில லட்சுமியா நிக்கிறா. அப்போ வந்து இவ்வளோ கும்பிடணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பெஸ்ட் டே. பிரத்யங்கிரா தேவி குறித்த பல தகவல்களை உங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.